Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா polymorphism. Polymorphismன்றது having multiple forms. அதான் அதோட அர்த்தம். பாலினா நிறையா, சம்னா ஃபார்ம், நிறையா ஃபார்ம் இருக்கு. அதான் polymorphism. In a programming languageல ஒரு வேரியபிள் வந்து ஒரு டைப்புக்கு மேலே அதால ஸ்டோர் பண்ண முடிஞ்சுன்னா polymorphism சொல்லுவாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் polymorphism. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் எத்தனை டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸை கொடுத்தாலும், ஒரு டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ்க்கு மேலே கொடுத்தாலும் அதால் ப்ராசஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதையும் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. பாலிமார்ஃபிசம் பைத்தானில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்னா டக் டைப்பிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைட்டிங். சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை தான் பார்க்க போகிறோம். இந்த 4 டைப்பை தான் பார்க்க போகிறோம். டக் டைப்பிங்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த ஸ்லைடில். அப்புறமேட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டக் டைப்பிங். டக் டைப்பிங்னு ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, ஒரு லைனோட வாட்ஸ் கட்டுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இஃப் இட் லுக் லைக் அ டக், ஸ்விம் லைக் அ டக் அண்ட் குவாக் லைக் அ டக், தென் இட் இஸ் ப்ராபபிளி செ டக். இதான் அதில் அவங்க சொல்கிறாங்க. இதனால தான் டக் டைப்பிங் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் டக் டைப்பிங்னா என்னன்னு பார்க்கலாம். டக் டைப்பிங்ன்றது ஒரு டைப் சிஸ்டம். இது ஒரு டைப் சிஸ்டம். எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா டைனமிக் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எந்த மாதிரி லாங்குவேஜ், டைனமிக் லாங்குவேஜ்னா எந்த மாதிரி லாங்குவேஜில் இது யூஸ் பண்ணுறாங்கன்னா பைத்தான், பெர்ல், ரூபி, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், இது மாதிரி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த டைப் ஒரு கிளாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இது ஒரு டைப்பு இல்லை ஒரு கிளாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து இது லெஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, கம்மி இம்பார்ட்டன்ட். இது கூட கம்பேர் பண்ணும்போதுன்னா மெத்தட், இது என்ன மெத்தட் டிஃபைன் ஆகுதுதான் ரொம்ப முக்கியம். டக் டைப்பிங் மூலமாக நம்ம வந்து இதை செக் பண்ண மாட்டோம், டைப்பை செக் பண்ண மாட்டோம். நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா இதில் வந்து ஒரு ஆட்ரிபியூட் இல்லை வேரியபிள் ஆட்ரிபியூட் இல்லை மெத்தட் இருக்கா இல்லையான்னு தான் நமக்கு முக்கியம். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் மை எடிட்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட் கிரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறது. சின்டாக்ஸ் செக், கன்வர்ஷன் செக் பண்ணு, நம்ம கொட்டேஷனில் பார்க்கணும். compiling execution of them. Compiling execution running report. Compiling running. இந்த கிளாஸ் இன்னொரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். கோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து 2 வாங்குது, செல்ஃப் கமா இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை வாங்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 வாங்குது, ஒரு ஆப்ஜெக்டை வாங்குது, ப்ளஸ் அது என்ன இன்ஸ்டன்ட் அது வாங்குது. இது மூலமாக நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம அந்த இது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிற அந்த ஐடின்றதை இங்கே இங்கே வாங்கிக்கிறோம். கிளாஸ் மூலமாக சரி மை எடிட்டர் தானே அது, நம்ம இதுக்குள்ளே இதை வாங்க முடியாது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே மை எடிட்டர், இந்த கிளாஸ் வாங்கிக்கிறோம். எடிட்டர்னு அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு இது க்ரியேட் பண்ணுறோம், லேப் 1ன்னு க்ரியேட் பண்ணி, நான் அதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். லேப் 1ன்றது லேப்டாப் கிளாஸில் வந்துடுது. அப்புறமேட்டு லேப் 1 வந்து அந்த ஃபங்க்ஷன் லேப் 1க்குள்ளே அந்த கோட் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அதுக்கு கொடுக்க போகிற நம்ம அந்த இது வந்து ஐடி. இந்த
இந்த டக் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து என்ன நம்ம பாஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அது என்ன பாஸ் பண்ண போகிற டைப் முக்கியம் இல்லை, அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்டும் அதில் இருக்கிற இதுவும் தான் முக்கியம். வேரியபிள் மெத்தட்ஸும் அதோட ஆட்ரிபியூட்ஸும் அதில் முக்கியம். ரன் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம், இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் வெறும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஒரு மெத்தடாக இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக வாங்கிட்டு இங்கே நம்ம ப்ராசஸ் பண்ணி இங்கே நம்ம அனுப்பிச்சி விட்றோம். இது மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இன்னொரு கிளாஸில் மூலமாக. இதுதான் டக் டைப்பிங். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆப்ரேட்டர்ஸ் ஓவர்லோடிங். கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆப்ரேட்டர்ஸ் ஓவர்லோடிங்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் ஆகுதுன்னா அடிஷன், ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது மாதிரி இது பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் ஓவர்லோடிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆப்ரேஷன் தான் ஆப்ரேட்டர்ஸ் ஓவர்லோடிங். இப்போ நம்ம ஒரு இது மூலமாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்னு. அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, யூனிட் ஃபங்க்ஷன். இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன வாங்குறோம்னா மார்க்ஸ் வாங்குறோம். ஃபஸ்ட்டு M1, M2 M1 M2 மார்க்ஸ் வாங்குகிறோம். அப்புறமேட்டு அதை நம்ம அசைன் பண்ணுறோம். அப்புறமேட்டு M2 மார்க் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் ஓவர்லோடிங் இந்த இதுதான். அது ஆட் பண்ணிட்டு இங்கே ஒரு இன்ஸ்டன்ட்டு செல்ஃப்ன்றது ஒரு அந்த இன்ஸ்டன்ட்டு, இன்னொன்று நம்ம வாங்க போகிற அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட். இப்போ வந்து M1 இதை எப்படி ஆட் பண்ணால் செல்ஃப் டாட் M1 ப்ளஸ் செல்ஃப் அதர் M1 ப்ளஸ் அதர் டாட் M1. நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லும் போது நல்லா புரியும் நினைக்கிறேன். பாருங்கள். M2 செல்ஃப் டாட் M2 ப்ளஸ் அதர் டாட் M2. அப்புறமேட்டு S3 is equal to student M1 M2. இந்த கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம். இந்த கிளாஸில் நமக்கு கொடுக்க போகிற ஆப்ஜெக்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோன்னா S3 ரிட்டர்ன் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே S1 வந்து ஸ்டூடெண்ட் 58 69 சும்மா ரெண்டு சம்திங் 69 ஏதாவது ரேண்டமாக நம்பர் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு S2க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டு 60, 65 சம்திங் ரேண்டம் நம்பர். அப்புறமேட்டு S3க்கு S1 ப்ளஸ் S2 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். S3 டாட் M1. S3 டாட் M1னா இந்த S3யில் இருக்கிற M1ஓட நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோம். அது எப்படின்னா இந்த M1 அதாவது இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா 58 62 இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கிற M1 இதெல்லாம் ரெண்டுமே இது ரெண்டு M1ஓட வேல்யூ தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆக போகுது. பார்க்கலாம். 118 வருது. 118 வந்து 60 + 58 பண்ணினா உங்களுக்கு 118 வருது. இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபஸ்ட் இதையும் இந்த ஆப்ஜெக்ட் S2 இருக்கிற ஆப்ஜெக்டில் இந்த ரெண்டாவது இதையும் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். அதுதான் இங்கே 2 மார்க்காக இங்கே சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் யூஸ் பண்ணி இந்த ஆட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ அடிஷன் பண்ணுறோம். இதுதான் ஆப்ரேட்டர்ஸ் ஓவர்லோடிங். அடுத்தடுத்த வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.